கோல்பர்க் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். கோல்பர்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள். முன்னுரை. இன்ட்ரடக்ஷன். சமூகத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுவதில் ஒழுக்க வளர்ச்சி மாரல் டெவலப்மெண்ட் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த சொல் மக்கள் எவ்வாறு தாம் சொல்வது கெட்டது என்பதை அறிகின்றனர் என்பதை குறிக்கிறது. இது சமுதாயம் நன்கு செயல்பட முக்கியமானது. ஒழுக்க வளர்ச்சி சமுதாயத்திற்கு எது சரியானது எது நல்லது என்பதை கருதாமல் கட்டுப்பாடற்ற தூண்டுதல்களின் பேரில் செயல்படுவதை தடுக்கிறது. லாரன்ஸ் கோல்பர்க் 1927 முதல் 1987 வரை மக்கள் எது சரியானது எது தவறானது என்பதை தீர்மானிக்க எப்படி கற்கின்றனர் என்பதில் ஆர்வம் காட்டினர். இவர் முன்னர் தெரிவிக்கப்பட்ட பியாஜேயின் அறிவாற்றல் கருத்துக்களை மேலும் விரிவாக்கம் செய்து ஒழுக்க வளர்ச்சியை விவரித்தார். அவர் ஒழுக்க வளர்ச்சியின் 3 நிலைகளை பற்றிய கருத்துக்களை உருவாக்கினார். அவை மரபுக்கு முற்பட்ட நல்லொழுக்க நிலை ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி, மரபு நிலையிலான நல்லொழுக்க நிலை கன்வென்ஷனல் மொராலிட்டி, மரபுக்கு பிற்பட்ட நல்லொழுக்க நிலை போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி ஆகியவை ஆகும். இவர் ஒழுக்க வளர்ச்சி அறிவாற்றல் வளர்ச்சியை போன்று பல நிலைகளில் ஏற்படுகிறது என நம்பினார். கோல்பர்க் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் 3 நிலைகளாக உள்ளது. 3 நிலைகளிலும் முதல் நிலை 2 படிநிலைகளை கொண்டது, 2ஆம் நிலை 2 படிநிலைகள் கொண்டது, 3ஆம் நிலையும் 2 படிநிலைகளை கொண்டுள்ளது. நிலை 1 மரபுக்கு முற்பட்ட நல்லொழுக்க நிலை. படிநிலை 1 கீழ்ப்படிதல் தண்டனை, தண்டனையை தவிர்க்கும் நடத்தை. படிநிலை 2 தனிநபர் ஆர்வம், நடத்தை தன்னார்வம் மற்றும் பரிசுகள் அடிப்படையில். நிலை 2 மரபு நிலையிலான நல்லொழுக்க நிலை. படிநிலை 3 மற்றொருடன் தொடர்பு கொள்ளல் சமூகத்தின் ஒப்புதலின் அடிப்படையில். படிநிலை 4 மேலாண்மை, மேலே உள்ளவருக்கு கீழ்ப்படிந்து சமுதாய ஒழுங்குமுறையுடன் ஒத்துப்போய் நடத்தல். நிலை 3 மரபுக்கு பிற்பட்ட நல்லொழுக்க நிலை. படிநிலை 5 சமூக உடன்பாடு, நடத்தை, சமுதாய அமைப்பு, தனி மனித உரிமைகள் இவற்றை சமமாக கருதி நடத்தல். படிநிலை 6 அனைவருக்கும் பொதுவான நெறிமுறைகள், நடத்தை உள்ளிருந்து எழும் நன்னடத்தை குறிக்கோள்களின் படி. கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள். கோல்பர்க்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். கோல்பர்க்ஸ் ஒழுக்க அறிவின் 3 நிலைகளை கண்டறிந்துள்ளார். அவை மரபுக்கு முற்பட்ட நல்லொழுக்க நிலை ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி, மரபு நிலையிலான நல்லொழுக்க நிலை கன்வென்ஷனல் மொராலிட்டி, மரபுக்கு பிற்பட்ட நல்லொழுக்க நிலை போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி ஆகியவைகளாகும். ஒவ்வொரு நிகழ்வும் சிக்கலான ஒழுக்க வளர்ச்சி நிலைகளை காம்ப்ளெக்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் கொண்டது. நிலை 1 மரபுக்கு முற்பட்ட நிலை ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி. மரபுக்கு முற்பட்ட நிலையில் 9 வயது அதற்கு குறைவான சற்று அதிகமான நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒழுக்க வழிகாட்டுதல்கள் பர்சனல் கோட் ஆஃப் மொராலிட்டி இல்லை. அதற்கு பதில் நம் நன்னடத்தை வயது வந்தோரின் நடத்தைகளின் அடிப்படையிலும் விதிகளின் பின் விளைவுகளாலும் அல்லது அதன் விதிகளை மீறுவதாலும் பிரேக்கிங் த ரூல்ஸ் வடிவமைக்கப்படுகிறது. அதிகாரம் தனி நபருக்கு வெளியே உள்ளது. அவர்களின் நியாயவாதம் செயல்களின் விளைவுகளின் அடிப்படையில் அமைகிறது. படிநிலை 1. நிலை 1 படிநிலை 1 கீழ்ப்படிதல் தண்டனை அடிப்படையில். ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஓரியன்டேஷன். தண்டனையை தவிர்க்க குழந்தை நன்னடத்தையை கடைபிடிக்கிறது. படிநிலை 2 தனித்தன்மை பரிமாற்றம் இண்டிவிஜுவலிசம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்நிலையில் குழந்தைகள் அதிகாரத்தில் உள்ளோர் காட்டும் ஒரே ஒரு சரியான நோக்குதான் உள்ளது என்பதை ஏற்பதில்லை. வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு நோக்குகள் உள்ளன. நிலை 2 மரபு நிலையிலான நல்லொழுக்க நிலை கன்வென்ஷனல் மொராலிட்டி. இந்நிலையில் அநேக இளைஞர்கள் வயது வந்தோர் வயதில் மரியாதைக்குரிய மூத்தவர்களின் ஒழுக்க நடைமுறைகளை மனதில் பதிய வைத்து கொள்கிறார்கள். மேலாண்மை மனதில் பதிந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்காமல் தன் குழு மதிக்கும் நடத்தை முறைகளின் அடிப்படையில் சிந்திக்கிறார்கள். படிநிலை 3 ஒருவருக்கொருவர் நல்ல தொடர்பு குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். மற்றவர்கள் தன்னை நல்லவராக நினைக்க வேண்டும் என்பதற்காக குழந்தை நன்றாக நடந்து கொள்கிறது. எனவே மற்றவர்களின் சம்பந்தம் நடத்தையை வழிநடத்துகிறது. படிநிலை 4 சமூக அமைப்பை பாதுகாத்தல் மெயின்டைனிங் த சோஷியல் ஆர்டர். குழந்தை சமுதாயத்தில் உள்ள விரிவான விதிகளை பற்றி அறிந்து
விதிகளை கடைபிடித்து கூட்டத்தை நிலைநாட்டி குற்ற உணர்வை தவிர்க்க முயல்கிறது. நிலை 3, மரபுக்கு பிற்பட்ட நல்லொழுக்க நிலை. போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி. தனி நபரின் முடிவு, இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட், தானே தேர்வு செய்த கருத்துக்களின் அடிப்படையில் செல்ஃப் சூசன் பிரின்சிபல்ஸ் அமைந்துள்ளன. கோல்பெர்கின் கருத்துப்படி இத்தகைய தார்மீக சிந்தனை முறை மாரல் ரீசனிங் மக்களால் முடிந்தவரை பின்பற்றப்படும். 10 அல்லது 15% பேர் மட்டும் படிநிலை 5, படிநிலை 6க்கு தேவையான கருத்து பூர்வ சிந்தனை திறனை அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் பெற்றுள்ளனர். அதாவது அநேக மக்கள் தங்கள் தார்மீக கருத்துக்களை சுற்றியுள்ள மற்றவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்கின்றனர். ஒரு சிலர் தார்மீக பிரச்சனைகளை பற்றி தாமதமாக சிந்திக்கின்றனர். படிநிலை 5, சமூக ஒப்பந்தமும் தனிநபர் உரிமைகளும் சோஷியல் கான்ட்ராக்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். சட்டங்கள் பொதுவாக அநேக மக்களின் நன்மைக்காக இருந்தபோதிலும் சில நேரங்களில் அவை தனிநபரின் நன்மைக்கு எதிராக செயல்படுகின்றன என்பதை குழந்தைகள் உணர்கின்றார்கள். படிநிலை 6, அனைவருக்கும் பொதுவான கொள்கைகள் யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ். இந்நிலையில் உள்ளவர் தாமே தார்மீக வழிமுறைகளை மாரல் கைடன்ஸ் ஏற்படுத்தி கொள்வர். இவை சட்டத்தை பின்பற்றியோ எதிராகவோ இருக்கலாம். இந்த கொள்கைகள் எல்லோருக்கும் பொருந்தும். உதாரணம், மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ், நீதி, ஜஸ்டிஸ், சமத்துவம், ஈக்குவாலிட்டி ஆகியவை. அடுத்த நபர் இக்கருத்துக்களின்படி நடக்க தயாராக இருப்பர். அது மீதமுள்ள மக்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, கொள்கையை ஏற்காமல் சிறைக்கு செல்ல வேண்டி இருந்தாலும் சரி. கோல்பர்க்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். நிலை 1 படிநிலை 1, 2, நிலை 2 படிநிலை 3, 4, நிலை 3 படிநிலை 5, 6 உள்ளது. முடிவுரை கன்க்ளூஷன். லாரன்ஸ் கோல்பர்கின் கோட்பாடு புரிந்து கொள்வதற்கு கடினமான பிரச்சனைக்கு டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு வடிவம் கொடுக்கிறது. அவர் உருவாக்கிய அறநெறி பற்றிய கருத்துக்கள் கால் கில்லிகன் உருவாக்கிய பெண்களின் நன்னடத்தை பற்றிய கோட்பாடுகளை மாரல் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் பாதித்தது. உலகம் முழுவதும் உள்ள கல்வியாளர்களிடையே பரவியது. அவருடைய கருத்துக்கள் உளவியல் துறையில் மட்டுமின்றி கல்வித்துறையிலும் பயனுள்ளதாக உள்ளது. மாணவர்களின் நடத்தை, அவர்கள் எடுக்கும் முடிவுகள் இவற்றை புரிந்து கொள்வதற்கு இவருடைய நன்னடத்தை வளர்ச்சி நிலைகள் பற்றி புரிந்து கொள்ளுதல் முக்கியமானதாகிறது. அவர்களின் வளர்ச்சி நிலையை சரியாக மதிப்பீடு செய்தல், மாணவர்கள் ஏன் அவ்வாறு செயல்படுகின்றனர் என்பதை புரிந்து கொள்ளவும் அவற்றை கையாளவும் உதவுகிறது. உதாரணமாக, நன்னடத்தை வளர்ச்சியில் முதல் படியில் உள்ள மாணவியை அவள் வகுப்பில் ஆசிரியர் இல்லாதபோது அமைதியாக உட்கார்ந்து இருக்க வேண்டும் என வற்புறுத்தி கூறுதல் பயனற்றது. அதற்கு பதிலாக ஆசிரியர் இல்லாதபோது ஒரு அதிகாரமிக்க நபர் வகுப்பில் இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க ஒரு வழியை காண வேண்டும். முடிவாக, வகுப்பறையை சமாளிக்க தகுந்த வழிமுறைகள் இருப்பின் பாடத்தின் சிறப்பு அதிகரிக்கப்படும். வைகாட்ஸ்கியின் சமூக கலாச்சார கோட்பாடு. வைகாட்ஸ்கிஸ் சோஷியோ கல்ச்சுரல் தியரி. முன்னுரை இன்ட்ரடக்ஷன். சமீப காலத்தில் குழந்தை வளர்ச்சி துறையில் மாணவர்களின் கலாச்சார சூழல் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் பற்றிய ஆய்வுகள் வேகமாக அதிகரித்துள்ளன. மாறுபட்ட கலாச்சாரத்தை பின்பற்றுபவர் ஒரே கலாச்சாரத்தை சார்ந்த வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் பற்றிய ஆய்வுகள் வளர்ச்சி வழிமுறைகள் எல்லா குழந்தைகளுக்கும் பொருந்துமா அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழலில் உள்ளவருக்கு மட்டும் பொருந்துமா என்பதை பற்றி ஆழ்ந்த கருத்துக்களை தருகின்றன. குட்னவ் 2010. வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டின்படி சமூகத்தில் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ளுதல் சிந்தனை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதாகும். ஒரு தனிப்பட்ட குழந்தையை பற்றி கருதவில்லை, ஆயினும் சமுதாயத்துடன் தொடர்பு கொள்ளல் மூலம், குறிப்பாக வயது வந்தோருடன் உருவாக்கப்பட்ட குழந்தையை கருத்தில் கொண்டு கவனம் செலுத்துதல். குழந்தை தனக்குத்தானே பேசுவதை விட மற்றோருடன் கலந்து பேசுவதை விரும்புகிறது. வெவ்வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் வெகுவாக மாறிய முறையில் சிந்திக்கின்றனர். சமூக கலாச்சார கோட்பாடு. சோஷியோ கல்ச்சுரல் தியரி. வைகாட்ஸ்கி 1934 முதல் 1987 வரை VYGOTSKY வைகாட்ஸ்கி குழந்தைகள் தம் சமூக சூழலை எவ்வாறு புரிந்து கொள்கின்றனர் என்பதை பற்றியே முதன்மையாக கருதினார். கற்றல் என்பது படிப்படியாக குழந்தைகளுக்கு பெற்றோர், ஆசிரியர், கலாச்சாரத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் இவர்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் படிப்படியாக நிகழும் விளைவு என கருதினர். வைகாட்ஸ்கியின் கருத்துப்படி சமூக கற்றல் என்பது குழந்தைகள் தற்சமயம் செயல்படுத்தக்கூடிய திறன்களுக்கும்
அதிக அனுபவம் மிக்கவர்களிடமிருந்து வழிகாட்டுதல் பெற்று செய்யக்கூடிய செயல்களுக்கும் இடையே உள்ள மேம்பட்ட வளர்ச்சி மண்டல பகுதியில் நிகழ்கிறது என்பதை வலியுறுத்தினார். தற்சமயம் உள்ள குழந்தையின் திறன், அறிவுக்கு தக்கபடி கற்பித்தலை அமைத்தல் ஆகியவை சாரக்கட்டு ஸ்கேஃபோல்டிங் SCAFFOLDING சாரக்கட்டு ஸ்கேஃபோல்டிங் வகை போதனைகளாக இருந்து வருகிறது. தற்சமயம் உள்ள குழந்தையின் திறன், அறிவுக்கு தக்கபடி கற்பித்தலை அமைத்தல் ஆகியவை சாரக்கட்டு ஸ்கேஃபோல்டிங் வகை போதனைகளாக இருந்து வருகிறது. குழந்தைகளின் சிந்தனை வளர்ச்சி சில்ட்ரன்ஸ் திங்கிங் டெவலப்மெண்ட். சமூக கலாச்சார கோட்பாடு எனப்படும் வைகாட்ஸ்கியின் நோக்கு ஒரு சமுதாயத்தில் நற்பண்புகள் வேல்யூஸ், நம்பிக்கைகள் பிலீஃப்ஸ், வழக்கங்கள் கஸ்டம்ஸ், திறன்கள் ஸ்கில்ஸ் எவ்வாறு மற்ற வம்சாவளியினருக்கு மாற்றப்படுகின்றன என்பதை முக்கியமாக கருதுகிறது. இவருடைய கருத்தின்படி சமுதாயத்தில் ஒருவரோடொருவர் தொடர்பு கொள்ளல், குறிப்பாக குழந்தைகளுக்கும் அறிவு மிகுந்த சமுதாய அங்கத்தினர்களுக்கும் இடையே நிகழும் பேச்சு, குழந்தைகள் அந்த சமுதாயத்தில் சிந்தனை, நடத்தை இவற்றை கற்றுக்கொள்ள அவசியம் தேவை என்பதாகும். வயது வந்தோறும் திறன்மிக்க சக மாணவர்களும் குழந்தைகளுக்கு பொருள் நிறைந்த கலாச்சார செயல்களை நன்றாக செய்ய உதவும் போது அவர்களிடையே நடக்கும் கருத்து பரிமாற்றம் குழந்தைகளின் சிந்தனையில் ஒரு பகுதியாக ஆகிறது என வைகாட்ஸ்கி நம்பினார். குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். வைகாட்ஸ்கியின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவாற்றல் சில்ட்ரன்ஸ் காக்னிஷன் பற்றிய ஆராய்ச்சியில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வைகாட்ஸ்கி குழந்தைகள் செயல்பட்டு உருவாக்கும் நபர்கள் ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் பிகின்ஸ் என்ற பியாஜேயின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் பியாஜே உலகை புரிந்து கொள்ள குழந்தைகளின் தனிப்பட்ட முயற்சியை வலியுறுத்தினார். ஆனால் வைகாட்ஸ்கி அறிவாற்றல் வளர்ச்சி சமுதாயத்தால் வளர்க்கப்படும் நிகழ்வு என்றும் இதில் புதிய பிரச்சனைகளை சமாளிக்க குழந்தைகள் வயது முதிர்ந்தோரின் உதவியையும் சிறந்த சக மாணவர்களின் உதவியையும் சார்ந்து உள்ளனர் என்றும் கருதுகிறார். குழந்தையின் மொழி வளர்ச்சி சைல்ட்ஸ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டின்படி குழந்தைகள் ஒவ்வொரு நிலையிலும் மாற்றங்களை அடைகின்றனர். உதாரணமாக, அவர்கள் மொழியை கற்கும்போது மற்றவர்களுடன் உரையாடலில் பங்கு கொள்ளும் திறனை பெறுகின்றனர். மேலும் கலாச்சார திறன்களை வேகமாக கற்கின்றனர். குழந்தைகள் பள்ளியை அடையும் போது அவர்கள் மொழி, கல்வியறிவு, பிற கல்வி சார்ந்த கருத்துக்களை பற்றி கலந்துரையாடுவதில் அதிக நேரத்தை செலவிடுகின்றனர். இதன் விளைவாக அவர்கள் தங்கள் பிரச்சனைக்கான தீர்வு, காரணங்களை பற்றி சிந்தித்தல் போன்ற திறன்களில் விரைவாக முன்னேற்றம் அடைகின்றனர். முடிவுரை கன்க்ளூஷன். வைகாட்ஸ்கி குழந்தையின் முன்னேற்றத்தில் கலாச்சாரம், நண்பர்கள், வயது வந்தோர் இவற்றின் தாக்கத்தை வலியுறுத்துகிறார். அறிவு மிகுந்தவர்களுடன் கலந்துரையாடுவதன் மூலம் ஒரு கலாச்சாரத்தில் அடங்கியுள்ளவற்றை சிந்திக்கும் திறன், நடந்து கொள்ளும் முறைகளை குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றனர். சமூக தொடர்புகள் குழந்தையின் எண்ணங்கள், நடத்தை இவற்றில் படிப்படியான மாற்றங்களை உண்டாக்குகின்றன. இவை ஒரு கலாச்சாரத்திற்கும் மற்றொரு கலாச்சாரத்திற்கும் இடையே மாற்றம் உள்ளதாக இருக்கும். வைகாட்ஸ்கி தனது கோட்பாடுகளில் நம்பிக்கையுள்ளவர்களிடம் பெற்றோர் தம் குழந்தைகளை பலதரப்பட்ட சமூக சூழ்நிலைகளில் ஈடுபடுத்த அறிவுறுத்துகிறார். ஏனெனில் ஒவ்வொரு சூழலும் ஒரு கற்றல் அனுபவமாக கருதப்படுகிறது. குறிப்பாக குழந்தைகளில் அவர்களின் அப்போதைய நிலைக்கு மேல் உள்ள மக்களின் கருத்துக்களை பார்க்க செய்து புதிய கருத்துக்களையும் எண்ணங்களையும் அறிய செய்தல் மிக முக்கியமானது. மற்றவர்களிடம் பார்ப்பதைப் போல் தாமும் செய்து விடைகளை அறிய குழந்தைகளை ஊக்குவிப்பது, கட்டளைகளை கேட்டு ஒரு குழுவின் பகுதியாக செயல்படுதல் ஆகியவை அவர்களின் தகுதியை விரிவு செய்ய உதவும். வைகாட்ஸ்கியின் கருத்துக்கள் சரியெனில் வளர்ச்சியானது இறப்பு வரை தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதால் பெற்றோர் தாமும் கற்றலுக்கும் வளர்ச்சிக்குமான வாய்ப்புகளை எதிர்கொள்ள விரும்புவர். சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடு எக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி. 5. சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடு எக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி. முன்னுரை இன்ட்ரடக்ஷன். யூரி ஃப்ரோன்ஃபென்ப்ரென்னர்
URIE யூரி, BRONFENBRENNER யூரி புரோன்ஃபென் பிரென்னர் 1917 முதல் 2005 குழந்தை வளர்ச்சியை பற்றிய அணுகுமுறையானது இத்துறையில் முதன்மை நிலையை அடைந்துள்ளது. ஏனெனில் அது குழந்தையின் வளர்ச்சியில் சூழ்நிலையின் தாக்கம் பற்றி புதுமையான விளக்கத்தை தருகிறது. சூழலியல் அமைப்பு கோட்பாடு குழந்தை சுற்றுச்சூழலில் உள்ள சிக்கலான தொடர்புகளால் பாதிக்கப்பட்டு வளர்வதாக கருதுகிறது. புரோன்ஃபென் பிரென்னர் சுற்றுச்சூழல் என்பது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்ட சிக்கலான செயல்படும் அமைப்பு, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனிங் என கருதுகிறார். இவற்றுள் வீடு, பள்ளி, குழந்தை அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சுற்றியுள்ள மக்கள் தவிர மற்ற அம்சங்கள் அடங்கியுள்ளன. சூழ்நிலையில் ஒவ்வொரு நிலையும் மற்றவருடன் இணைந்து வளர்ச்சியை வெகுவாக பாதிக்கிறது. 5 வகையான சுற்றுச்சூழல் அமைப்புகள். The 5 environmental systems. சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டின்படி நாம் வாழ்க்கை முழுவதும் எதிர்கொள்ளும் மாறுபட்ட சூழல்கள் நம் நடத்தையை பல நிலைகளில் பாதிக்கின்றன. இந்த அமைப்புகளில் நுண் அமைப்பு த மைக்ரோசிஸ்டம், இடைநிலை அமைப்பு த மீசோசிஸ்டம், புற அமைப்பு த எக்ஸோசிஸ்டம், பெரு அமைப்பு த மேக்ரோசிஸ்டம், கால ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள் த குரோனோசிஸ்டம் ஆகியவைகள் அடங்கும். 1. நுண் அமைப்பு த மைக்ரோசிஸ்டம். சூழ்நிலையின் உள்பகுதியில் உள்ள இந்த நுண் அமைப்பு குழந்தையின் நேரடி சூழலில் நடைபெறும் செயல்கள், தொடர்பு முறைகள் ஆகியவற்றை கொண்டது. நம் வாழ்வில் நம்மை சுற்றியுள்ள நேரடி சூழல்தான் இது. இந்த அமைப்பில் நம்முடன் நேரடி தொடர்பு உள்ள குடும்பம், நண்பர்கள், சக மாணவர்கள், ஆசிரியர்கள், அருகில் வசிப்போர் ஆகியோர் அடங்குவர். இதில் உள்ளோருடன் நாம் நேரடியாக தொடர்பு கொள்கிறோம். இக்கோட்பாட்டின்படி நாம் மற்றவர்களுடன் பழகும்போது வெறும் அனுபவங்களை பெறுபவர் மட்டுமல்ல, நாமும் அந்த சூழலை உருவாக்குவதில் பங்கு கொள்கிறோம் என்பதாகும். 2. இடைநிலை அமைப்பு த மீசோசிஸ்டம். MESOSYSTEM த மீசோசிஸ்டம். இரண்டாவது நிலையில் உள்ள இந்த அமைப்பில் வீடு, பள்ளி, சுற்றுப்புறத்தில் உள்ளோர் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்புகள் அடங்கியுள்ளன. இந்த இடைநிலை அமைப்பில் நம் வாழ்வின் நுண் அமைப்புகளுக்கிடையே உள்ள தொடர்பு உள்ளடங்கியுள்ளது. இதன் பொருள் நமது குடும்ப அனுபவங்கள் நமது பள்ளி அனுபவத்துடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்பதாகும். உதாரணமாக, பெற்றோரால் ஒதுக்கப்பட்ட ஒரு குழந்தை தம் ஆசிரியர் பற்றி ஒரு நல்ல நோக்கை வளர்க்க வாய்ப்பு மிக குறைவு. மேலும் இக்குழந்தை தன் நண்பர்களிடையே பழகும்போது மதிப்பு குறைவானவராக தன்னை எண்ணி சக மாணவர்களிடமிருந்து விலகிச் செல்ல முடிவு செய்யலாம். 3. புற அமைப்பு த எக்ஸோசிஸ்டம். இந்த சமூக அமைப்பில் குழந்தைகள் இல்லை, ஆயினும் குழந்தைகளின் அனுபவங்களை பாதிக்கிறது. இந்த சூழலில் ஒருவர் முயற்சியுடன் செயல்படாமல் இருக்கும் சூழலுக்கும் முயற்சியுடன் செயல்படும் சூழலுக்கும் இடையே தொடர்பு ஏற்படுகிறது. ஒரு குழந்தை தாயை விட தந்தையின் மீது மிக்க பாசம் கொண்டதாக இருக்கும்போது அவளின் தந்தை பல மாதங்கள் வெளிநாடுகளில் வேலைக்காக செல்லும்போது குழந்தைக்கும் தாய்க்கும் இடையே உள்ள தொடர்பில் சிக்கல் தோன்றலாம். மாறாக குழந்தைக்கும் தாய்க்கும் இடையே ஒரு வலுவான உறவும் ஏற்படலாம். 4. பெரு அமைப்பு த மேக்ரோசிஸ்டம். புரோன்ஃபென் பிரென்னரின் மாதிரியில் மிக வெளியே உள்ள இந்த நிலையில் கலாச்சார பண்புகள், சட்டங்கள், வழக்கங்கள், வளங்கள் ஆகியவைகள் அடங்கும். இது அந்த நபரின் கலாச்சாரத்தை குறிக்கிறது. இதில் ஒருவரின் அல்லது குடும்பத்தின் சமூக பொருளாதார அந்தஸ்து, அவருடைய இனம் எத்னிசிட்டி, அவர் வசிக்கும் நாட்டின் வளர்ச்சி நிலை ஆகியவை அடங்கும். உதாரணமாக, ஏழை குடும்பத்தில் பிறந்தால் தினமும் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். 5. கால ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள் த குரோனோசிஸ்டம். இதில் ஒருவர் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் டிரான்சிஷன்ஸ், ஒருவரின் ஆயுளில் மாற்றம் ஷிஃப்ட்ஸ் இன் ஒன்ஸ் லைஃப் ஸ்பேன் ஆகியன அடங்கும். ஒருவரின் நடத்தையை பாதிக்கும் சமூக பொருளாதார தாக்கங்கள் இதில் அடங்கும். இதற்கு ஒரு தெளிவான உதாரணம் விவாகரத்து, டிவோர்ஸ். இது வாழ்வின் ஒரு முக்கிய மாற்றம் ஆகும். இது தம்பதிகளின் உறவினை மட்டுமின்றி குழந்தைகளின் நடத்தையையும் பாதிக்கிறது. முடிவுரை, கன்க்ளூஷன். சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடு சுற்றுச்சூழல் அம்சங்களானது வளர்ச்சி நிலைகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை வலியுறுத்துகிறது. குறிப்பாக புரோன்ஃபென் பிரென்னர் குடும்பத்திலும் அதன் நேரடி சூழலிலும் ஏற்படும் உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். கைல் அண்ட் கவனாக் 2007
KAIL கைல் அண்ட் CAVANAUGH கவனாக். ஆசிரியர்கள், உடன்பிறப்புகள், விரிவுபட்ட குடும்பம், வேலை, மேற்பார்வையாளர்கள், சட்டம் இயற்றுவோர் ஆகியோர் கொடுக்கும் சமூக பண்புகள் குழந்தைகளின் நேர்மறை வளர்ச்சியில் செல்வாக்கு வாய்ந்ததாக திகழ்கின்றன. குழந்தையின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்கிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசியல் பொருளாதார கொள்கைகளுக்கு தகுந்த மதிப்பு அளிக்கப்பட வேண்டும்.